போனால் பிஜேபி எந்த அளவுக்கு போவான்னா, மோடி எதிர்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஓட்டை இங்கே போட்டுருப்பான். அந்த அவன் வந்து இந்த சமூக பொறியியல் என்பது தாழ்த்தப்பட்டவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு பக்கம் நிற்கிறதா சொல்கிறது. நான் உனக்கு பட்டியல் நீக்கத்துக்கு சொல்கிறேங்கிறது. உயர் ஜாதியினர்கிட்ட போய் எங்களை விட்டு அவங்கள யார் பாதுகாக்கிறது, எல்லாரையும் அவன் வந்து ஒன்று சேர்க்குறான். சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு எல்லையோ அளவோ இல்லை. நீங்கள் மகாராஷ்டிராவில் அசோக் சவான், அஜித் பவார் 2 பேர் ஊழலை சொல்லி தான் அதுக்கு முந்தின தேர்தல் ஜெயித்தாங்க. அடுத்த தேர்தல் அந்த 2 பேரையுமே தங்களோட வைத்து கொண்டு தான் ஜெயிக்கிறாங்க. எந்த தயக்கமும் இல்லை. நேருக்கு நேர் அந்த இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தேர்தல் நியாயமான ஒரு தேர்தலை நடத்தி அதில் யார் வெற்றி தோல்வி என்று தீர்மானிக்க, நம்ம தேர்தலுக்குன்னு உள்ள குறைகள் இருக்குது. பணநாயகமாக இருக்குது, சாதி நாயகமாக இருக்குது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறது இருக்குது, பணம் யார் எவ்வளோ செலவு. இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கட்சி பாஜக. ஒரு ஆண்டில் அதுக்கு வந்து இந்த நன்கொடைகள் பெருக்கம், அதிகாரபூர்வ நன்கொடைகள் சொல்கிறேன், ட்ரஸ்ட் வழி நன்கொடைகள் பெருக்கம் மட்டும் 80 விழுக்காடு பெருகுது. காங்கிரஸ் அதில் 10ல் 1 பங்கு தான் காங்கிரஸுக்கு நன்கொடைகள் வருது. அதுவும் ஒரு பெரிய கட்சி தான். இவ்வளவு தடைகளையும் மீறி தான் நீங்கள் இங்கே வெற்றி பெற்றாகணும். அடுத்து இதில் என்ன முக்கியமான சிக்கல் இருக்குன்னா, தேர்தலில் வெற்றி பெறணும்னா அது ஒரு தேர்தல் கட்சி தான் வெற்றி பெற முடியும். நாம் முட்டு கொடுக்கலாம், ஆதரிக்கலாம், நியாயப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அப்படி வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ அந்த கூட்டணி எப்படி இருக்கணும்? இதுக்கு அநியமாக இருக்கணும். அது வெறும் எனக்கு 2 சீட்டு, உனக்கு 4 சீட்டு, 5 சீட்டுங்கிற கூட்டணியாக இருக்கக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச கொள்கை சார்ந்த வேலை திட்டம் வேணும். நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதா இந்த கூட்டணிக்கு? இல்லையே. அப்போ எதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? இப்போ திமுக கொடுக்குற ஒரு வாக்குறுதி உங்கள் கொள்கைக்கு மாறாக இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க?